ஆனால் இன்று அவர்களின் வீர படைப்பை கொடுத்த நமது பேராசிரியர் அவர்களுக்கு எனது முதல் நன்றி. அப்படைப்பை படித்து நமக்கு அதன் கருத்துக்களை தெளிவாகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் நமக்கு தெரிவிக்க வந்துள்ள நமது தோழியையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் மேம். என் பேர் சக்தி, பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் படிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு விமன் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்க்க முன்னாடி இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து இந்த அவார்டு இன்ஃபார்ம் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பட் ஸ்டில் திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் மீ டு இன்ஃபார்ம் ஆல்சோ. அவார்டு கிடையாது. இந்த அவங்க பாரு, நான் சின்னதாக இருந்தேன், நான் அவ்வளோ பிரேவாக ஆகிட்டேன் அப்படின்றது வந்து ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு விட்னஸ் இந்த ஸ்பீச்சை. எதுவுமே புக்கே பார்க்காம இவ்வளோ நேரம் வந்து பேசுறது பாரு, கிட்டத்தட்ட ஒரு டீச்சர் மாதிரி ஒரு லெக்சர். ஸோ குட். ரொம்ப வந்து இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் மேன் அவங்க நம்ம கரெக்ஷன்ஸே வந்து நம்ம தப்பு பண்ணாதான் கரெக்ஷன் வரும். நம்ம என்ன லாங்குவேஜ் வந்து இப்படிகிட்ட பேசிடுறோமா, தப்பாக தான் பேசுவோம். அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் குழந்தை பேசுறது புரியும். அதுக்கப்புறமா தான் நான் என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்குமே புரியாது. அந்த அளவுக்கு பேசுவோம். பாட்டெல்லாம் பாரு, ஏதாவது புரியுது அந்த ஆனால் உங்களுக்கு புரியுது கரெக்டாக. டிஜே பாட்டு போட 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 டக்குன்னு மாறுறீங்களே, டக்குன்னு சரிங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து ஆக்சுவலாக நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. கொரோனாவில் வீட்டில் போட்டு அடைச்சோன்னே எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்ற போது பார்க்கும்போதும் when I studied being a history professor for the period of அந்த டைம் ஒரு 20 years கொரோனா டைமில். ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு ஐடியா, why not we search for different women in history. ஏன்னா ஜென்ரலாக நம்ம இந்தியன் சொசைட்டியே வந்து என்னன்னா ஒரு ஆணாதிக்க சமுதாயம்னு சொல்லுவாங்க. நம்ம அதை அப்புறம் அப்படியே தள்ளி வச்சிடலாம். ஆணாதிக்க சமுதாயம் இருந்துட்டு போகுது, லெட் இட் பி. பட் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதும் மேன் அண்ட் உமன், மென் விமன் ரெண்டுமே ஈக்குவல் தான். 50% 50. பாப்புலேஷன் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோன்னா இது ஆண்டவன் கரெக்டாக தான் கொடுப்பான். 50% ஆண்கள், 50% பெண்கள், அப்படி தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், ஒருத்தருக்கு பொண்ணு, அப்புறம் அப்போ தான் லேடி பொண்ணு பிறக்கும். ஏன்னா அது பேலன்ஸ். த நேச்சர் நோஸ் வாட் டு கிவ் அண்ட் வாட் நாட் டு கிவ். ஸோ இப்படி இருக்கும்போது ஆணாதிக்க சமுதாயன்றது இது வந்து நம்ம தான் உருவாக்கி கொண்டு ஒரு ஜெண்டர் சொசைட்டி, ஒரு ஜெண்டர் பேஸ் சொசைட்டின்றது நம்மளோட அசம்ஷன் தான் எல்லாமே. ஏன்னா எங்கள் வீடு வேறு மாதிரி இருக்கும், அவங்க வீட்டில் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் பீங் ஒரு முஸ்லீம் பர்சன் ஒரு கன்சர்வேட்டிவாக இருந்திருக்கும். பட் இட் வாஸ் நாட் லைக் தட். மை ஃபாதர் வந்து நம்மளை புஷ் பண்ணனால ஐ எம் ஹியர், இல்லைன்னா படிச்சிருக்க முடியாது இல்லையா. ஸோ பேட்ரியார்கல் சொசைட்டினாலும் தேர் ஆர் சர்டன் டெவலப்மெண்ட்ஸ். இந்த மாதிரி மைண்டில் வரும்போது ஐ வாண்டட் டு சர்ச் ஃபார் சர்டன் விமன் இன் ஹிஸ்ட்ரி. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி புக் எடுத்து பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல சுற்றி வச்சுருக்கோம் பேரை மட்டும். நூர்ஜான் அப்படின்னா ஜாங்கிரர், நம்ம அவர் ஃபுல்லாக வந்து வைன் சாப்பிட்டு இருந்தாரு, அவங்க கூடவே இருக்காங்க அப்படின்னு ஏதாவது அது மாதிரி டிஸ்டார்டட் ஹிஸ்ட்ரி தான். எப்போவுமே வந்து ஒரு கல்ச்சரை வந்து நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி புக்கை டச் பண்ணால் போகும். அண்டர்ஸ்டுட்? ஹிஸ்ட்ரியை வந்து கிளைம். அதனால தான் வந்து ஸ்ரீலங்காவில் அந்த லைப்ரரியை வந்து பேர்ன் பண்ணாங்க. ஏன் ரீசன் என்னன்னா அங்கே இருந்து அந்த ரிசோர்ஸஸை எடுத்தாங்க அப்படின்னா we will claim for the ஸ்ரீலங்கா. தமிழர்கள் தான் ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமானவர்கள். அதை வந்து அழிக்கணும்னா அந்த லைப்ரரியை பேர்ன் பண்ணணும். ஏன்னா சோழர் காலத்தில் மொத்தத்தை பிடிச்சிட்டான், அந்த ஏரியா கூட பிடிச்சாச்சு. புலனார்வா தான் கேபிட்டல் சோழா எம்பையர். நீங்கள் பார்த்துருப்பீங்க பொன்னியின் செல்வன் கதை, சினிமா கதை, ஓகே. பட் அந்த ஏரியா பூரா நம்மளுக்கு தான், அதை வந்து அழிச்சிட்டான். ஸோ அதே தான் இங்கேயும் நடந்தது. ஜெண்டர் விமன் இன் ஹிஸ்ட்ரி, அதாவது பெண்களை வந்து பார்த்தா நான் வந்து இருந்தோ நான் வந்து ஃபெமினிஸ்ட்லாம் கிடையாது. ஐ சப்போர்ட் போத் மேன் அண்ட் உமன். நேச்சர், ஐ சப்போர்ட் நேச்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது பெண்களை பார்த்து பயம். ஏன் பயம்? இந்த ஆணாதிக்க சமுதாயம் ஆண் வந்து எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா பெண்கள்கிட்ட வந்து ஒரு பவர் இருக்குது. ஷீ கேன் பேர் அ சைல்டு. ஆம்பளை குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ஸோ அப்போது ஆதி காலத்தில் அவனுக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா திஸ் உமன் ஹஸ் காட் அ பவர் டு பிரிங் அ லைஃப் டு த எர்த். எனக்கு அது இல்லையே அப்படின்ற போது அவன் என்ன பண்ணிட்டான், ஷீ பிகான் டு அப்படியே அவளை வந்து போற்றி புகழ ஆரம்பிச்சிட்டான். அழகாக இருக்கிற,
அப்படி இருக்கா இப்படி இருக்கோம்னா இது என்ன பண்ணுச்சு, அவன் காலில் போய் வந்துச்சு. தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ என்ன ஆயிடுச்சு, நம்மளை பணைய வச்சோம். எப்படி திரௌபதியை பணைய வச்சவளான்னு நாங்கள் பாண்டவர் மாதிரி நம்மளை பணைய வச்சோம். அதனால தான் இன்ன வரைக்கும் உமன்ஸ் டேனா பியூட்டிஷியன் எல்லாம் நடத்துது. விமன் அப்படின்னு சொன்னால் பியூட்டி கிளாஸு, பியூட்டி இருக்குது, அப்புறம் ஃபேஷன் ஷோ, அது இது கிடையாது. விமன் ஹேவ் காட் தேர் ஓன் பவர், ஓன் திங்கிங் பவர். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேஸ்குலின் பவர், ஃபெமினைன் பவர் ரெண்டு இருக்குது. ஆணுக்குன்ற ஒரு இது இருக்குது. சில விஷயங்கள் ஆண் தான் செய்யணும், சில விஷயங்கள் பெண்ணு தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது பேலன்ஸ்டாக இருக்கும் போதும் ஒய் நாட் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போதும் 189 பேர் நான் எடுத்த ரெக்கார்ட்லேயே. இது வந்து ஆக்சுவலாக நிறைய இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணணும். அந்த வீட்டில் உட்காந்துட்டு நிறைய இன்டர்நெட்டில் ஏன் ஹிஸ்ட்ரி புக்ஸில் because many history books are there. I have downloaded many books. இன்டர்நெட் தான் நிறையா வந்தது இல்லை, கொரோனாவில் ஃபுல்லாக நிறைய புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து இந்த ஃபெமினிசம் ஃபெமினிஸ்ட் ஒரு சைட் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் எல்லாமே ரிலையபிள் சோர்ஸஸ் தான். அதே மாதிரி சில புக்ஸ் நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈவன் யூ கேன் கோ இன் த ரெஃபரன்சஸ் ஆல்சோ. ஸோ அப்படி பார்க்கும்போதும் நிறைய அங்கங்கே இருக்குது, கொஞ்சம் தான். அதாவது இப்போ ஒருத்தரை பற்றி இப்போ அக்கம்மா தேவி அப்படின்னு நான் எடுக்கிறேன்னா ஒரு சின்ன 2 லைன் தான் இருக்கும் ஒரு சோர்ஸில், அதை எடுத்துக்கிறது. அப்புறம் இன்னொரு சோர்ஸ் வந்து எடுக்கும் போது எனக்கு ஐ வில் கெட் திஸ் மச் ஆஃப் திஸ் பேராகிராஃப், அப்படி தான் நான் கலெக்ட் பண்ணுவேன். அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே நிறைய தெரியவே தெரியும். ஸோ இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இப்போ கேரளாவில் நம்ம சொல்கிறோம் 100% லிட்ரஸி ரேட்டு உமனுக்கு இருக்குது. அதுக்கு வந்து என்ன காரணம்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கிடையாது. அதுக்கு இருக்கிற நான் ஒரு சின்ன ஒரு ஹைலைட்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ அட்டிங்கல் குயின்ஸ் ஆஃப் திருவாங்கூர், சேதுபாய் லக்ஷ்மிபாய் அப்படின்னு சொல்லலாம், அவங்க இருந்தாங்க 4-5 பேர். அவங்களோட அந்த மைண்ட், அந்த விஷன், இப்போ எப்படி வந்து பாரதியாருக்கு ஒரு விஷன் இருந்ததோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த விஷன். அப்போவே வந்து பெண்களுக்கு அந்த ஸ்கூல் கொண்டு வந்திருக்காங்க 16ஆம் நூற்றாண்டு, 16-17ஆம் நூற்றாண்டு. அந்த அட்டிங்கல் குயின் பண்ணனால தான் இன்னைக்கு கேரளாவில் 100% லிட்ரஸி. தட் இஸ் அ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் ஊரில் வந்து பெரியார் இல்லைன்னா நம்மலாம் இங்கே கிடையாது. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஈச் அண்ட் இப்போ அவர் சொன்னாங்க இல்லையா சோஷியல் ரிஃபார்மர்ஸு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி உமன், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி உமன், அதாவது ஒரு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து மாஸ் மூமெண்ட் ஆனதுக்கு காரணமே வந்து வென் காந்தி கால்ட் ஆல் விமென். ஏன்னா எல்லா மென்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க பிரிட்டிஷ்கார். அப்போது வெளியே ஃபேமிலியில் இருந்தது யார்? பெண்கள் தான். ஸோ இதை வந்து எப்படி நம்ம இன்னும் அட்டாக் நம்ம எப்படி வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை காட்டணும்னா அப்போ நீங்கள் வெளியே வந்தால் தான் உண்டு. அப்போ தான் காந்தி இஸ் கிவிங் அ கால் டு ஆல் த விமன் டு கம் அண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். எப்படி நம்ம ஜல்லிக்கட்டில் மொத்த பேர் போயிட்டு இருந்தோமோ அப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஆல் தீஸ் விமன் கேம் அண்ட் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் இட் பிகேம் அ மாஸ் மூவ்மெண்ட். தட் இஸ் த ரீசன். ஸோ அப்போ 100% வந்துச்சா, ஆம்பளைங்களும் இருக்காங்க பொம்பளைங்களும் இருக்காங்க. நீ எவ்வளோ பேர் வேணால் அரெஸ்ட் பண்ணிட்டு போ, அந்த வீட்டில் பொம்பளை இருக்கும்ல, அது வந்து ஒரு ரோடு காதி இது பண்ணுறது, ப்ரமோட் பண்ணுறது, பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து எவ்வளோ பேர் மெனி பீப்புள். அதை இந்தியா கேட்டுன்னு இருக்குல்லையா டெல்லியில், அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் எழுதியிருக்கும். யாராவது டெல்லிக்கு போனீங்கன்னா சும்மா பாருங்கள், அந்த பேர் எழுதியிருக்கும். அதெல்லாம் அழிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனோட இம்பேக்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நம்ம இங்கே நம்ம தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அன்சங் ஹீரோயின்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ பேர், அதாவது அவங்களோட இப்போ நம்ம வந்து ஒரு வலையில் இருக்குது, இந்த கல்வி நான் கொடுப்பேன் யாருக்காகவும் சொல்லு கொடுக்க மாட்டேன். அவங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் இருந்த இவ்வளோ ஜுவல்ஸு நம்ம, அதாவது நேற்று கூட ஒரு ஃபேக்ட் பார்த்தேன், என்னென்னா நம்ம இந்தியா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்குங்க கோல்டு, அது வந்து ஈக்குவலன்ட் டு எதுன்னா ஜெர்மனி, சுவிட்சர்லாண்டு, IMF, USA, இவங்க 4 பேரோட ரிசோர்ஸஸும் நம்ம இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃபோடைய ரிசோர்ஸஸும் ஒன்று. அதை நானே சேர்த்து போட்டிங்கன்னா நம்ம பெண்கள்கிட்ட இருக்கு இல்லையா கோல்டு லாக்கர்லாம் வைக்கிறாங்க, காதில் போட மாட்டாங்க, அதில் ஆர்டிஃபிஷியலில் போட்டு வரேன். ஏன்னா திருட ரோட்டில் அத்துட்டு போயிட்டான்னா வாங்கி லாக்கருக்கு போய் மாட்டி வச்சுருக்கோம். நம்ம பேங்க் லாக்கரில் இருக்கும் எல்லா நகையும். ஸோ அந்த நகை எல்லாம் தூங்குது. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் இதுக்கு ஈக்குவல். அதே மாதிரி நம்ம கோயிலுங்களுக்குள்ள எவ்வளோ சொத்து இருப்பாரு. ஸோ நம்மளோட இந்தியா நாடு வந்து இட் இஸ் நாட் அ புவர் கண்ட்ரி அட் ஆல்.
ஸோ மெனி இந்த மாதிரி வந்து ஹிடன் திங்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பெண்கள்லாம் உள்ள நீ போய் பார்த்தேன்னா நிறைய பேர் ஏன்ஷியன் பீரியடோ மிடிவல் பீரியடோ மாடர்ன் பீரியடோ நிறைய பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன அப்சர்வேஷன் என்ன வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே தான் இந்த பேட்ரியார்கல் டாமினன்ஸ். ஈவன் நவ் if a woman is sitting as a CEO of a company, there is a term called glass ceiling. எந்த ஆம்பளும் மரியாதை கொடுக்க மாட்டான், நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகே, நம்ம இப்போ உமன்ஸ் காலேஜாக இருக்கிறனால எவனும் பண்ண முடியாது. இதே வந்து யூனிவர்சிட்டிக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து கம்மியாக தான் இருப்பாங்க பெண் ஆசிரியர்களே சொல்கிறேன், நிறைய கொடுக்க. ஸோ இது வந்து மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள். இது வந்து ஜெண்டர், அந்த ஸ்டீரியோடிபிக்கல் டெண்டன்சிஸ் இப்படி தான் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஊற்றி வளர்த்தாச்சு. அந்த ஆம்பளை வளர்க்குறது யார்? நம்ம தான். ஆம்பளை ஏன் அழுகுற? ஆம்பளை பிள்ளை அழுகக்கூடாது. யாராவது சொன்னாங்க ஏன் அவனுக்குன்னா அழுவு வராதா? அவனும் இதுதானே, மனுஷன் தானே, அழுகணும் இல்லையா? அழுவாதான் ஏன் சொல்கிறேன்? சொல்கிறது புரியுதா? ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த டிப்பிக்கல் டெண்டன்சி, அந்த சொசைட்டியோடைய அந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இதுனா இப்படி தான் இருக்கணும். சில கல்யாணத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, ஏன் இது பண்ணணும்னு கேட்கலேன், யாருக்கு ஆன்சர் போடுவோம், அது அப்படி தான் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து அந்த டெண்டன்சி பிளைண்டான ஒரு இது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரேஷ்னாலிட்டியாக திங்க் பண்ணால், இப்போ இது இருக்கக்கூடிய பெண்களில் பார்க்கும்போது ரஜியா சுல்தானா, சாந்தி, நூர் ஜஹானோ, ஜஹானாரா, அந்த மாதிரி நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ருத்ரமாதேவி ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பையனாகவே காட்டி 14 வருஷம் வளர்த்து எடுப்பான். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பொண்ணு அந்த இதில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவான். அப்போ தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இந்த பாடி மாறும்ல ஷேப்பு, அப்போ தான் வெளியே தெரிய வரும். அது வரைக்கும் அது வந்து பையன் வந்து என்னோட குழந்தை வந்து ஆம்பளைன்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா வளர்ப்பார். ஏன்னா அந்த சொசைட்டிக்கு பயந்து. ஸோ இன்ன வரைக்கும் அதுதான் இதுவாக இருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லை. அது அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, நம்மளை வந்து அடுத்தவங்க பார்வை வந்து அது அவங்களோட பர்செப்ஷன் ஆஃப் த பீப்புள் இஸ் டிஃபர்ஸ். சில பேர் நல்லதாக சொல்லுவாங்க, சில பேர் எப்போ பார்த்தாலும் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன வருதோ அது பண்ணும். ஸோ அப்படி தான் இந்த பெண்கள்லாம் வளர்ந்துருக்காங்க. ஆனால் கடைசியாக ஜென்ரல் நம்ம பார்க்கும்போதும் எவ்ரிபடி வாஸ் ஸ்டாப்ட் அட் த பேக். எல்லாருமே வஞ்சிக்கப்பட்டவர்கள். கடைசியாக ஃபுல்லாக ஹெல்ப் வாங்கிட்டு யார் வேணால் எடுத்து பாருங்க. இப்போ சாந்திபிலாம் அவ்வளோ பண்ணுவாங்க. அந்த டைனாஸ்டி, அந்த ரூலருக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசியாக சாப்பிடுவாங்க. ரஜியா சுல்தானா சாப்பிடுவாங்க. ராணி மங்கம்மாள் வந்து ஷி இஸ் நாட் அ டைரக்ட் ரூலர், ஷி இஸ் அ ரீஜன் டு அ கிராண்ட் சன். அந்த பையனுக்காக அவங்க ஆட்சி செய்வாங்க. ஆனால் அவங்க மாதிரி டேலண்டட் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரோ இல்லை வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்குறதுலையோ குந்தவை நாச்சியார் நம்ம பொன்னியின் செல்வனில் காட்டுறதுலாம் அது குந்தவையே கிடையாது. அது திருசா அவ்வளோதான். அது குந்தவை நாச்சியாரே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து ஷீ இஸ் அ ட்ரெயினர் ஆஃப் அந்த பிரின்ஸ். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளவரசிகளுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறவங்க தான் அவங்க. எந்த நாட்டில் இருந்தும் அவங்கள்ட்ட அனுப்பி விடுவாங்க. அந்த இளவரசிகளை அனுப்பி அந்த இதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி இருந்தவங்க தான் அந்த குந்தவை நாச்சியார். ஷி டிட் நாட் ஹேவ் அ சைல்டு. ஷி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் பிரதர் அண்ட் அவங்க ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழனையும் அவங்க தான் வளர்க்குறது. கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகாதது யாருன்னா குந்தவை நாச்சியார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அப்போ உள்ள காலகட்டத்தில் ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, சாட் ஜிபிடி இல்லை, ஜெமினி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜெமினி என்ன தெரியுமா? யூ நோ வாட் இஸ் ஜெமினி நவ்? In order to give information for you people so that you can think, not only think but also get inspired. You can apply those அவங்களோட அந்த எபிலிட்டி ஸ்கில். அந்த காலகட்டத்திலே அவங்களா பெரிய பெரிய ராணி மட்டும் நான் சொல்ல, ஈவன் காமன் உமன், அவங்கள மாதிரி காமன் லேடிஸு, அவங்கள மாதிரி சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. திளையாடி வள்ளியம்மையெல்லாம் சின்னவங்க. ஓகே, அப்புறம் அந்த தோமார் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உடாதேவி, அந்த மாதிரிலாம் நிறைய எல்லாமே வந்து உங்கள் வயசு தான், 20 வயசு தான். அந்த அளவுக்கு, அதாவது ஒரு எங்கே இருந்துனே அந்த ஷார்ட் வருதுன்னே தெரியாது. அது மரத்து மேலே இருந்து அடிச்சிருக்குது பிரிட்டிஷ்காரங்க. அப்போ எவ்வளோ தைரியம் இருக்குன்னு யோசிக்கிறேன். உடாதேவின்னு சொல்லி நார்த் ஈஸ்டர்ன் ஒரு ட்ரைபல் கேர்ள் மரத்தில் வந்து அட்டாக் பண்ணுது. கொரில்லா வார்ஃபேர் அப்போவே அது ஃபாலோ பண்ணுது.
இந்த போர் தொழில் பழகுன்னு சொல்லி இறையன்பு சார் ஒரு புக்கு எழுதிருக்காரு. அது உங்களுக்கு எதுக்கான்னு தெரியல. அந்த புக்கை நீங்கள் படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வருதுன்னா, we have to develop our life. இதை சும்மா படிச்சு தூக்கி போட்டு போகிறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து அது வந்து இட் வில் கிவ் அ ஸ்பார்க் இன் அவர் மைண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து அதை வச்சு நம்மளோட எபிலிட்டி என்ன ஸ்கில்லோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை டெவலப் பண்ணி கொண்டு போகிறது தான் இது. பிகாஸ் நவ் த யங்கர் ஜெனரேஷன் நீட்ஸ் அ ரோல் மாடல். பங்க்சுவலாக இருக்கணும், கரெக்டாக கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொன்னால் டீச்சர் ஆல்சோ ஷுட் பி பங்க்சுவல். ஆமாம் தானே? இல்லைன்னா நீ கேட்பல இவங்க மட்டும் வராங்களா, நான் ஏன் போகணும்? கரெக்ட் தானே? ஆமாம் தானே? அம்மா சொல்கிறாங்க பொய் சொல்லக்கூடாது, ஆனால் அம்மா பொய் சொல்லணும். அப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அம்மா நீ தான் பொய் சொல்கிறிய, கேட்குதுல்ல? அதுதான். ஸோ யூ பீப்புள் நீட் அ ரோல் மாடல். இந்த மாதிரிலாம் நிறைய படிக்கும் போதும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆர் டேக்கிங் நல்ல உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி கொடுக்குறாங்க. காலையில் கூட பிரின்சிபல் மேம் சொன்னாங்கல்ல, அந்த போட்டு இயர்ஃபோனு, நான் கூட ஒரு 100 ஃபோன் இயர்ஃபோன் தான் வச்சுருக்கிறேன், நீங்கள் 3000 அந்த ஹெட்ஃபோன் வச்சுருக்கீங்க போட்டு அந்த அப்படியே மாட்டுறீங்க காதில், பட்ஸு ஓகே, அது என்ன பட்ஸோ நான் எனக்கு அது பிடிக்காது, அது வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் இன்டர்ன் வந்து உங்களோட லைஃப்பை வந்து கரெக்டான பாத்தில் கொண்டு போகிறீங்களான்றது தான் இட் இஸ் அ கேள்விக்குறி. சரியா? ஏன்னா வாழ்க்கை வந்து உன் வாழ்க்கை நான் வாழ முடியாது, என் வாழ்க்கை உனக்கு கொடுக்க முடியாது. ஓகே, இந்த பாதை வந்து சரியில்லைன்னு நாங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகணும். ஏன்னா வாழ்க்கை வந்து நிறைய வே பாத்வே ஆஃப் தான்ஸ் நிறைய இருக்கும். யூ ஹாவ் டு எல்லாத்தையுமே கடந்து போதான் செய்யணும். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ஃபியர் வந்து மைண்டில் வரக்கூடாது. பிகாஸ் நம்மள்கிட்ட வந்து அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஃபயர் உள்ளே இருக்கணும். அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி தான், தூங்கும்போது காணுவதில்லை கனவு, இன்னைக்கு தூங்காமலே எது நிறுத்துதோ அதுதான் உன் கனவு. தூங்கிட்டே அப்படி கனவு அது பாய் ஃப்ரெண்டு தான் வரும், வேறு யாரும் வர மாட்டாங்க அந்த கனவு இல்லையா? நான் சொல்கிற கனவு பாய் ஃப்ரெண்டு கனவு கிடையாது, வேறு கனவு. அண்டர்ஸ்டுட்? சாரி, சும்மா இதுவாக தான் ஜென்ரலாக பேசுகிறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த உங்களோட எபிலிட்டியை, உங்களோட ஸ்கில்ஸ், ஏன்னா இவங்களுக்கு பேச வரும், உங்களுக்கு எழுத வரும், உங்களுக்கு பாட வரும், உங்களுக்கு ஆட வரும், உங்களுக்கு வரைய வரும், எனிதிங். எனக்கு இப்போ மைக்கை கூட தான் பேசிக்கிட்டே இருக்க வரும். ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு இதில் வந்து இருக்கீங்க. அதனால வந்து டோன்ட் உங்களை நீங்கள் வந்து செதுக்கிட்டே போங்க. ஒரு நாள் உன்னையே அடிச்சுட்டே போ, அடுத்த ஆளை பார்த்துட்டே வாழக்கூடாது. வாழ்ந்தால் லைஃப் வீணாக போயிடும். யூ வில் லூஸ் யுவர் லைஃப், யூ கேன் நாட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் டேக்கிங் கேர் ஆஃப் தை செல்ஃப், தட் இஸ் ஒன் செல்ஃப், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என் பசங்க என் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் மற்றவங்களுக்கும் சொல்கிறேன், ஐ எம் ஹியர் ஆல்வேஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை ஏதோ ஒன்று, இல்லை ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா யூ கேன் கம் டு மீ, டெஃபினெட்லி ஐ கேன் ஹெல்ப் யூ. சும்மா என்னால் முடிஞ்சது ஒரு 4 வார்த்தை சொன்னான்னா உனக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் தெம்பு வரும். ஸோ எப்போவுமே அந்த தெம்பு கொடுத்தா போதும். ஒரு உடம்பு சரியில்லாத ஆளுங்கள்ட்ட போய் ஐயோ இப்படியா அவ்வளோதான், அவன் 4 நாளைக்கு இருக்கிறவங்க கூட அந்த 8 நாளைக்கு இருக்கிறோம். புரியுதா சொல்கிறது? பாம்பு கிடைச்சா வந்து சாப்பிட்றது வந்து பாம்பு விஷத்தினால கிடையாது, பயத்தினால. என்ன சொன்னேன், காலையில் கூட ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னேன். ஒருத்தர் வந்து ஒரு வயசான ஆள் வந்து இருப்பார், படுத்து கிடக்கிறாரு, பயங்கர குளிரில் ஆடிட்டு ஒரு மாதிரி இருக்காரு, ஒரு ஓட்டையாக இருக்குது, பெட்ஷீட்லாம் படுத்து கிடக்கிறாரு. அதோட ஒரு பணக்காரர் ஒரு சைடு வந்துட்டு, என்ன கஷ்டப்படுறீங்களா, நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சூப்பராக ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு மறந்துட்டோம். காலையில் இப்படி வந்து பார்த்தா அந்த ஆள் செத்து போயிட்டான், அந்த தாத்தா. என்னன்னா என்ன பண்ணுதுன்னா, ஆக்சுவலாக இவர் சும்மா போயிருந்தாலே அந்த தாத்தா இருந்துருப்பாரு காலையில் உயிரோட. இவர் கொண்டு வர போறாருன்னு சொன்னார்ல, அதில் வந்து அவருக்கு குளிர் தாங்க முடியல. நம்மளுக்கு அது வரப்போகுது, நம்ம தாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் விட்டார். அந்த ஹார்ட் வீக் ஆயிடுச்சு, குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆள் மண்டை போட்டுச்சு. புரியுதா சொல்றது? அதனால பிளைண்ட் ப்ராமிசஸ், அப்படியே வாக்குறுதியை அள்ளி தெளிச்சுக்கிட்டே போகக்கூடாது. செய்யணும்னா செய், இல்லைன்னா சரிட்டாரு. அதனால யாராவது காலையில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோன்னே
என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? டோன்ட் ஆஸ்க். அவங்க அம்மாட்ட சண்டை போட்டு வாங்கியிருப்பா 4000 ரூபாய்க்கு அந்த ட்ரெஸ்ஸை. நீ கேட்டல ஒரு கேள்வி, அந்த ட்ரெஸ் அவளுக்கு கபோர்டில் கீழே போயிடும். அதோட அவ்வளோதான், அந்த அம்மா கத்திட்டே கிடக்கும். அதை ஏன் நீ வாங்கினேன், அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தேனே. ஸோ திஸ் இஸ் த சொசைட்டல் பர்செப்ஷன். ஓகே, டோன்ட் worry about all those things because life is yours. யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு இன்னைக்கு திட்டுவான், நாளைக்கு திடீர்னு பாராட்டும். புரியுதா? விஜய் வந்து இவ்வளோ நாள் பாராட்டி இருந்தாங்க, இப்போ கட்சி ஆரம்பிச்சா எல்லாம் திட்டான். இதுதான் சொசைட்டி. நான் எதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஐ டோன்ட் பிலாங் டு எனி பார்ட்டி, நத்திங், சாரி, ஐ எம் அகாடமிஷியன். ஸோ இது எதுக்குன்னா பர்செப்ஷன், சொசைட்டல் பர்செப்ஷன். ஸோ இந்த பெண்கள்லாம் வந்து அப்போ அந்த காலத்தில் இவங்கெல்லாம் தடுக்கிறாங்க, ஐயோ வெளியே போகக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிலாம் யோசிச்சு அந்த மாதிரி வந்துக்க முடியுமா? முடியாது. ஸோ யூ ஜஸ்ட் ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் மெனி விமன். ஸோ அந்த மாதிரி வரிசையில் நம்ம அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியலனாலும் அது மூலமாக நம்ம வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நல்லா குறைச்சி போட்டு கம்ஃபர்ட்லாம் போட்டு கழுவி பத்திரமா வச்சா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இல்லைன்னா கிட்ட வரணும். சொல்ல புரிஞ்சா? So that fragrance, that is the empowerment. So that this book speaks on that, because நான் ஒரு அந்த women studies ஸ்பெஷலைசேஷனாக இருக்கிறதுனால இதுலேயே ஊழி போய் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பெண்கள் மேலே கொஞ்சம் வெறுப்பு ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிச்சு. உண்மை. ஏன்னா அதாவது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒன்று தான், ஒரு லேடி வந்து இன்னொரு லேடிக்கு செய்யக்கூடிய பிரச்சனை அதிகம் than man. This is happening now. So nowadays I am supporting a man. Seriously. So ஒரு லேடி பண்ணக்கூடிய டேமேஜ் இன்னொரு லேடிக்கு பிக் than a man. ஆம்பளை வந்து நம்மளை வந்து ஃபிசிக்கலாக தான் அபியூஸ் பண்ணுவான். இது வந்து மென்டலாக நம்மளை பைத்தியம் முடிக்க வச்சு ப்ரெஷர் ஏற்றிடுவாங்க. ப்ரெஷர், சுகர் எல்லாம் மாமியார் மருமகம் என்ன ஆம்பளை பண்ணல. புரிஞ்சிருச்சா? ஸோ ரீசெண்ட் டேஸ் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி வேறு மாதிரி திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டுட்? ஸோ பேசிக்காக ஐ எம் நாட் அ ஃபெமினிஸ்ட் ஆர் நத்திங். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது நம்மளுக்கு வந்து அந்த ஃபேக்சுவலான ஒரு சொசைட்டி அப்படின்றது நம்மளுக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ. ஏன்னா இப்போ வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. யூரோப்பியன் கண்ட்ரி, ஈவன் ஐ கான் 22 ஐ கான் டு ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போயிட்டு வரும். அங்கெல்லாம் பார்க்கும்போதும் அவங்கெல்லாம் அழகாக வாழ்க்கையை வாழ்கிறான். சரிதா? இங்கே வந்து அடுத்தவனை பார்த்தே சாகுறான், வாழ்றது கிடையாது. ஓகே, எப்போ பார்த்தாலும் இப்படியே பார்த்துட்டே இருக்குது அடுத்தாலே. இங்கே போயிடும், வாழ்க்கை போயிடும். அவனை பார்த்து ப்ரெஷர் ஏறிடும், சுகர் வந்துடும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், லிவர் ஃபெயிலியர் ஆகிடும், எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். அப்புறம் எப்போ வாழ போகிறேன்? ஓகே, நீங்களே வந்து வெளியே போகிறீங்க, சார் டைம் இருக்கா? நீங்களே வெளியே போகிறீங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க. நான் அப்சர்வ் பண்ணுவேன் நிறையா. நான் வந்து சில சமயம் திடீர்னு பஸ்ஸில் ஏறுவேன், திடீர்னு ஆட்டோவில் ஏறுவேன், திடீர்னு ஷேர் ஆட்டோவில் ஏறுவேன். ஏன்னா உங்களை பார்க்குறது, அப்சர்வேஷன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்லான்ட்டு. நான் இந்த ட்ரெஸ்லாம் போக மாட்டேன், சுடிதார் போட்டு போவேன். ஏன்னா நம்ம பசங்க நிறையா இருப்பாங்க. பஸ் அன்றைக்கி 21 ஏறினேன், மேம் அப்படின்னு பயந்துருவா. அதுக்கு யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நடக்குது பஸ்ஸில், என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அவங்க மைண்டு, சொசைட்டியோடைய மைண்டு, உங்களோட யங் பீப்புளோட மைண்டை பார்க்குறது. ட்ரெயினில் போவேன், ஏதாவது பண்ணுவேன் இந்த மாதிரி. இல்லை உங்கள்கிட்ட ஜாலியாக பேசுவேன். ஸோ அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து சரியாக கரெக்டாக இருக்குது. இத்தனை 6000 பசங்க இடத்துல ஒரு 60 பேர் கூட கிடையாது, 0.1% கூட கிடையாது. பட் ஐ எம் ஹாப்பி தட் யூ பீப்புள் ஆர் இன் டு திஸ் கிளப், ரீடிங் கிளப். அண்ட் இட் இஸ் அ வெரி, அதாவது இது வந்து பெரிய விஷயம். இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஃபோனெல்லாம் தூக்கி அப்படி வீசிட்டு ஒரு மணி நேரம் உட்கார முடியுது அப்படின்னு சொன்னால் ஐ சல்யூட் டு ஆல். 8 செகண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இதை பார்க்க முடியுதான். அந்த அளவுக்கு மூளை ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. ஒன்லி 8 செகண்ட், அதான் ரிசர்ச். 8 செகண்ட் தான் ஒன்றை பார்க்க முடியும் ஒன்றால். அப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லு. ஏதாவது உருப்படியாக பண்ண முடியுமா? புக்கை படிக்க முடியுமா? 8 செகண்டு எந்திரன் மாதிரி தான் அப்படி படிக்கணும் இல்லையா? இப்படி படிச்சிருக்கியா?
ஆமாம், கவர் கூட திருப்பி பார்க்க முடியாது. ஸோ எப்போவுமே வந்து அந்த புக்கை நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ணி நம்ம படிக்கிறது வந்து என்றைக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கு படிக்க படிக்க வந்து யூ வில் கெயின் த மெச்சூரிட்டி வர ஆரம்பிச்சிருச்சுனாலே லைஃப் வில் பிகம் வெரி சிம்பிள். யூ கேன் டேக் எனிதிங். எவனா வந்து கொலை பண்ண வந்தால் கூட நீ கரெக்டாக தான் இருப்பேன். ஓகே, இன்னைக்கு நான் சாப்பிட்றேன் வந்து கூப்பிட்டு முடிஞ்சு போச்சு. சொல்கிறது புரியுதா? சூசைடு அதெல்லாம் வரவே வராது. சீரியஸா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும். பிகாஸ் நோ பெயின் நோ கெயின். ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இல்லை. படிக்கிற ரீடிங் மாதிரி ஒரு பெஸ்ட் ஹேபிட்டு. ஐ ஹாவ் டு கிவ் அ பிக் காம்ப்ளிமெண்ட் டு ஆர் லைப்ரரியன். இதெல்லாம் வந்து சொல்லி விட்டோம் வந்து இந்த மாதிரி நான் வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு பேசிட்டு போவேன். நான் வரேன்னு நான் வரமாட்டேன். ஏன் அங்கே மாட்டிக்கிறேன் டிபார்ட்மெண்ட்டில். இவங்க வந்து மனோர் கரெக்டாக வந்து அதை ரிலீஜியஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் லைப்ரரி வந்து இவங்களை இருந்து பார்த்துருக்கேன். ரீடிங் கிளப் நம்ம காலேஜில் தான். ஸோ ஐ ஹேவ் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். ஏன்னா நம்ம மேடம் மாதிரி வந்து ஒரு பெரிய அந்த ஒரு வைப்ரண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே தான் பார்த்தேன் நம்ம பிரின்சிபல் மேடம். ஓகே, அவங்கள வந்து நான் வந்து சம்டைம்ஸ் வந்து வேலு நாச்சியாரை தான் பார்ப்பேன். ஓகே, பிகாஸ் அந்த ஒரு வைப்ரன்ஸ் வந்து மேடம் கிட்ட யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. கரெக்டாக என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. திட்டுவாங்க, பட் இட் இஸ் ஃபார் த குட் ஃபார் த பீப்புள். உங்களுக்காக தான் பண்ணுவாங்க. என்ன தான் நம்ம போய் சொன்னாலும் ஷீ இஸ் வெரி மச் வில்லிங். இது பண்ணலாமான்னா யோசிக்க கூட மாட்டாங்க, செய்யுங்க அப்படின்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அது மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு லீடர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வி நீட் இன் த சொசைட்டி வி நீட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். அப்போ தான் வந்து ஒரு லீடர் அவன் மட்டுமே லீடராக இருந்துட்டு போக முடியாது. He has to teach the people so that they also become the leader. Why ADMK failed? Jayalalitha did not allow for the second line leadership. She did not train anybody. ADMK மனுக்குள்ள போச்சு. புரியுதா? இதெல்லாம் எக்ஸாம்பிள். எம்ஜிஆர் அப்படியே விடலை, ஜெயலலிதா ரெடி பண்ணி வச்சுட்டு போனார். புரியுது? சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி வந்து இட் இஸ் ஒரு பிக் ஓஷன் மாதிரி. யூ கேன் லேர்ன் மெனி திங். இந்த நாவல்ஸ் நிறைய படிங்க. அப்போ வந்து உங்கள் பிரெயின் வந்து நிறையா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அப்போ எந்த டெசிஷன் மேக்கிங்குமே ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். வாழ்க்கை எதுக்குமே பயப்பட மாட்டேங்குது. பிகாஸ் நிறைய உங்களுக்கு இன்பில்ட் இது ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபார்மல் திங்ஸ் இன்டு மைண்ட். உங்களுக்கு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நீங்கள் தான். செல்ஃப் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அண்டர்ஸ்டுட்? லைஃப் இஸ் யோர்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு ஆள் வந்து செத்து போயிட்டாங்க வீட்டில். இந்த ஸ்டோரியோட முடிச்சது. சின்ன வயசு ஆள் இறந்து போயிட்டு கிடக்குறாரு. எல்லோரும் அழுகுறாங்க. அப்பா அம்மா ஒய்ஃபு எல்லாம் அழுகுறாங்க. அப்போ அந்த சாமியார் வராரு. என்ன ஏன் அழுகுறீங்க? எல்லாம் வேலைலாம் பண்ணுறீங்க கேட்டு அடக்கம் பண்ணுவாங்க. ஐயோ விட்டு போயிட்டாரு. சரி ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு அதை தான் உங்களுக்கு வந்து ஒரு வரம் தரேன். உங்கள் உயிரை யாராவது அவரை நான் எழுப்பேன். யாராவது ரெடியாக இருக்குங்களா? அப்பாட்ட கேட்குறாரு. ஐயோ என் ஒய்ஃப் யார் பார்த்துப்பாங்க? ஓகே. அம்மாட்ட கேட்குறாரு. அந்த இறந்து போனால் அம்மாட்ட அதை கேட்குறாரு. இல்லை என் ஹஸ்பண்டை பார்த்துக்கணுமே நான். சரி ஓகே. ஒய்ஃப்ட்ட அம்மா உங்கள் ஹஸ்பண்ட் தானே, நீ உன் உயிரை கொடுமா அவர் நினச்சிடுவார். இல்லை என் குழந்தை இருக்கு, நான் பார்த்துக்கணும். புரிஞ்சிச்சா? ஓகே, உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், அவர் போய் யாருக்கும் பார்த்துக்கணும். அதாவது இட் இஸ் அ லைஃப். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கை வந்து நம்ம தான். உயிர் இருக்கிற வரைக்கும்லாம் நமக்கு மரியாதை. உயிர் போச்சுன்னா பாடி எப்போ எடுக்கிறாங்கம்மா. அதனால் அது வரைக்கும் எவ்வளோ வாழ முடியுமோ வாங்கு. ஏன்னா டப்புன்னு தூக்கிட்டு போயிடலாம் விதவுட் பாஸ்போர்ட்டு விசா. அதனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹெல்த்து ஃபுட்டெல்லாம் அந்த லெவலுக்கு இருக்குது. அண்ட் ஆஸ் அ உமன், ஆஸ் அ யங் உமன், you have to take care of your health at any cost. அது மட்டும் எப்போவுமே மறக்காதீங்க. ஹெல்த்தை வந்து எப்போவுமே இது பண்ணாதீங்க. இதை விட்டு இதை பண்ணாதீங்க. இந்த வயசான காலத்தில் கால் வலி கை வலி நடக்க முடியலன்னா காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த காலகட்டத்தில் ப்ரோட்டீனை சாப்பிடாது. ப்ரோட்டீனை சாப்பிடலன்னா என்ன ஆகும்னா, நம்ம எலும்பில் இருக்கு இல்லையா, எலும்பில் இருந்து பாடி ப்ரோட்டீன் அது இழுத்துரும். அது இழுத்துக்கிட்டே இருக்கும் நீ எதையுமே போடலைன்னா. அதனால தான் எங்கள் மாதிரி வயசில் வந்து கால் வலி வருது. எந்த பொம்பளையாவது ஒழுங்காக நடக்குதா? நடக்காது. சொல்கிறது புரியுதா?
ஸோ 20 வயசு 25 வயசு வரைக்கும் அப்படியே 46 செல்ஃபி எடுக்க வேண்டியது. அப்படி அப்படி இப்படி இப்படி போட்டு என்னமோ வீட்டுக்கு கூட பிரிண்ட் அடித்து ஒட்டுற மாதிரி. டைம் வேஸ்ட்டு. சரியா? அதனால் ஹெல்த் பார்த்துக்கோங்க பத்திரமா. அட் த சேம் டைம் உனக்கு என்ன வேணுன்றதை யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ இஃப் எனி மோர் சான்ஸ் arises, I will come and speak to you again. Right? Thank you so much.